ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு சம்பவம் போது, அதாவது எஃப்ஜே வந்துட்டு ஆல்ரெடி நிறைய பேர்கிட்ட கெட்ட பேரை வாங்கியிருக்காரு. வெளியில் வந்து நிறைய ஹேட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒன் ஆஃப் த பர்சனாக வந்துட்டு கண்டஸ்டண்ட்டாக வந்து நம்ம எஃப்ஜே இருக்காப்புல. அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கிட்ட நிறைய திட்டு வாங்கியிருக்காரு. உள்ளேயும் நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு ஆள்னா எஃப்ஜே தான். ஏன்னா அவரோட விஷயங்கள் ரொம்ப அரகண்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த வாரம் வந்து கேப்டனாக இருக்கிறனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாப்புல. இப்போ புதுசாக ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஆதிரியோட கேமையே ஸ்பாயில் பண்ணவர் இவர் தான். பாவம், அந்த பொண்ணு நல்லா விளாண்டுருக்கோம், அந்த பொண்ணை வெளியே அமுச்சு விட்டாப்புல. கடைசியில் வந்து நான் எமோஷனல் சப்போர்ட் தான் கொடுத்தேன், அந்த பொண்ணு தப்பாக நினச்சிருச்சுன்னு. அடுத்தது திவ்யாவுக்கு ஒரு ரூட்டை போட்டார். அந்த விஷயம் சாண்ட்ரா சொல்லும் நம்மளுக்கு தெரியும். அடுத்தது வியானாக்கு போட்டது நம்ம எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவை கூப்பிட்டு பிக் பாஸ் வந்துட்டு எல்லோரும் ப்ரெசென்டபுளாக இருக்கணும், அதை தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அதை வந்து இவர் சொன்னதுக்கப்புறமா இப்போது வியானா சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே வராங்க. இவர் ஆல்ரெடி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தார். நின்று கண்ணாடி முன்னாடி பார்க்குறாங்க. டப்புன்னு பண்ணுறாரு, தோலில் கையப்படுறாரு. இவங்க உடனே ஷாக் ஆகிடுச்சு. உடனே என்ன சொன்னாங்கன்னா, அம்மின்னாங்க. அம்மியா? அது வந்துட்டு அம்மின்றவங்க வந்து முஸ்லீம்ஸில் தானே சொல்லுவாங்க, இவங்க வந்து வியானான்னு தமிழில் தானே சொன்னாங்க. இனியும் ஒரு குழப்பமாக இருக்கேன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேரோட விஷயங்கள் வெளியில் என்ன சொல்கிறாங்க, இவங்க பேர் ரஷிதாவா ஏதோ சம்திங் இவங்க பேர். அதை வந்து அதுக்கப்புறம் ரக்ஷிதான் இதை மாற்றினாங்க, இப்போ வந்து வியானான்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதேமாதிரி இவங்க ஸ்டோரி எல்லாமே பொய்ன்ற மாதிரிலாம் வெளியில் போயிட்டுருக்கு. அது நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியல. இப்போ வந்து அம்மின்றாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச முஸ்லீம் நபர்கள் அந்த மாதிரி அம்மின்னு கூப்பிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மி அப்படின்னோடனே அது ஒரு டவுட் வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் என் அண்ணன் அப்படின்ட்டாங்க. மூஞ்சிய மனுஷனுக்கு மாறி போச்சு. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கடைசி வரைக்கும் அண்ணன்னே சொல்கிறாளே அப்படிமா உட்காந்து அநியாயத்துக்கு சொல்ல ஊத்துறாரு. அப்பப்பப்பா, இதை நம்ம ஆதிரிக்கிட்ட கூட பார்த்துருக்க மாட்டோமே பான்ற மாதிரி இருந்துச்சு. ஆதிரிக்கிட்ட வேண்டாவரப்பா பழகுவார். அந்த பொண்ணு பாவம் எவ்வளோ சூப்பராக கேம் ப்ளே பண்ணிச்சு, என்னத்த சொல்ல. இங்கே வந்து இந்த பொண்ணுக்கிட்ட இது பண்ணிட்டுருக்காரு. வியானாவும் சும்மா சளைச்சவங்க கிடையாது. இவங்களும் இந்த நேற்று இந்த பாட்டு பாடும்போது அவங்க பண்ண அட்டகாசம்லாம் ரொம்ப மாட்டமாக இருந்துச்சு. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து செம்மையாக கேம் ப்ளே பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணுறாங்க. நான் ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். அந்த மாதிரி இது வரைக்கும் அந்த லவ்வை வந்து வெப்பனாக யூஸ் பண்ண கண்டஸ்டன்ஸ் யாராவது ஒருத்தங்க டாப் 5 வந்திருக்காங்களா? யாருமே கிடையாது. என்ன ஒன்று 70 நாள் 80 நாள் ட்ராவல் வேணால் பண்ணலாம். பட் ஏன் வியானா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சூஸ் பண்ணுறாங்கன்னு சத்தியமாக புரியல. பட் எது எப்படியோ இது வந்துட்டு எஃப்ஜேவுக்கோ இல்லை வியானாக்கோ ஒரு பெரிய இடியாக வரப்போகுது இன்னும் கொஞ்ச நாளில். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இது ரெண்டுமே, அதாவது இவங்க பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதுலேயும் குறிப்பாக எஃப்ஜே வந்து ஒருத்தவங்களுடைய அந்த விஷயங்கள் பர்மிஷனே இல்லாமல் டக்குன்னு அந்த தோல் மேலே கையை போகிற விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.